மாதிரி குட்டி போண்டா ஈஸியான முறையில் செய்யலாமா? அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம், பச்சை மிளகாய் நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. நல்லா பொடிசாக கட் பண்ணி வெங்காயமும் பச்சை மிளகாயும் ஒன்றா சேர்த்தே கட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது கடலை மாவு, பச்சரிசி, மைதா மாவு, உப்பு, சோட்டா மாவு. ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்துட்டு மைதா மாவு, கடலை மாவு, அரிசி மாவு, சோட்டா மாவு, உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது மாதிரி கலரிடுங்க. எல்லாத்தையும் கலரிட்டு அப்புறமா தான் தண்ணி ஊற்றுறோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலருங்க. நிறைய தண்ணி ஊற்றாதீங்க, தண்ணி ஆகிடும். இதை மாதிரி கையை வச்சு கலருங்க. உப்புலாம் கலர்ன பிறகு இது மாதிரி கையை வச்சு கலருங்க. இதை மாதிரி திக்காக கலரிக்குங்க. போண்டாக்கு இப்படி தான் இருக்கணும். எடுத்து இப்படி நம்ம கையில் போடுறதுக்கு ஈஸியாக இருக்க பிறகு அது மாதிரி இவ்வளோ திக்காக இருக்கணும். இப்போ ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிடுங்க. இப்போ கையில் எடுத்து ரொம்ப ஈஸியாக ஒரே போண்டா எடுத்து டக்குன்னு வாயில் போட்டுக்கலாம். இதை மாதிரி எண்ணெயில் விடுங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு ஸ்லோ பண்ணிவிடுங்க. ஸ்லோ பண்ணிட்டு மெதுவாக போடுங்க. இதை மாதிரி சின்ன சின்னதாக போடுங்க. இது அப்படியே வச்சோம்னா அழகாக ஒன்று ஒன்றா எடுத்து சாப்பிடலாம். புட்டு சாப்பிட்ணும் அப்படியே ஒன்று ஒன்றா எடுத்து வாயில் போட்டுக்கலாம். சின்ன சின்னதாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக இருக்கும் சாப்பிட. இப்போ வெந்துடுச்சு, அதை திருப்பி விட்டுறலாம். பாருங்க, வெந்துடுச்சா? ஒன்றோட ஒன்று ஒட்டாது. ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதை மாதிரி திருப்பி போட்டுருங்க. நம்ம போடும்போது ஸ்லோ பண்ணி விட்டோமா, கொஞ்சம் ஸ்பீடாக வச்சு இது வேகணும். ரொம்ப வேகமாக வச்சிடாதீங்க, உள்ளே வேகாது. உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் பார்த்துக்கோங்க. ரொம்ப ஸ்லோவாக வச்சால எண்ணெய் காய வேகாது, சாப்பிடவும் முடியாது. அவ்வளோதான் பாருங்கள், வெந்துடுச்சு. இதை மாதிரி 2 கலரிட்டு அதை எடுத்துடலாம். பாருங்கள், வெந்துடுச்சு. பார்க்கவே நல்லா இருக்குல்ல, சாப்பிடணும் போல் தோணும். ரொம்ப ஈஸியான முறையில் செஞ்சிடலாம். நீங்கள் ரொம்ப பெருசாக போடணுன்னா இல்லை, சின்னதாக இதை மாதிரி போட்டு எடுத்து சாப்பிட்லாம். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம போடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். டக்கு டக்குன்னு போட்டு எடுத்துடலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ ஈஸியான முறையில் செஞ்சாச்சு பாருங்கள். ரெடி ஆயிடுச்சு. போண்டா ரெடி. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நீங்களும் இதேமாரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஈஸியான முறையில் செய்யலாம். ஒரு டீ போடுற வரைக்கும் இந்த போண்டா செஞ்சிடலாம். இந்த போண்டா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.